ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு ஒரு 2 மாதமாக உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இப்போ போன வாரம் 22ஆந்தேதி ஒரு பக்கம் நெஞ்சு வலி. எனக்கு எங்கள் வீட்டுக்காரன் 1 வருஷம் அவர் நெஞ்சு வலியில் தான் இறந்துட்டார். அதனால் பசங்கிட்ட சொன்ன நெஞ்சு வலிக்குதுப்பா எனக்குன்னு. அம்மா நீங்கள் வாங்க ஆஸ்பத்திரிக்குன்னா போகலாம், அப்பா இது பண்ண மாதிரி பண்ணிட வேணாமானாரு. அப்புறம் அன்றைக்கி காலையில் ஐயாவுடைய ஜபத்தை போட்டிருந்தேன் டிவியில். அப்போ ஜபத்தை பார்த்துட்டு அங்கே ஐயா ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்னேன், ஏசப்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் விரும்பலை, எனக்கு யாரும் இல்லை, பிள்ளைங்கெல்லாம் வேறு வேறையாக போயிட்டானுங்க, நீங்கள் மட்டும் தான் எனக்கு இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லை எனக்கு எட்டுக்குங்க நீங்களே, நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை, இந்த நெஞ்சு வலி நான் ஆறுதலை தேடி ஒரு நாள் போகிறதுக்குள்ளே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு வேணும். அதேமாதிரி ஏசப்பா இது வரைக்கும் எனக்கு அந்த நெஞ்சு வலியே இல்லாத ஆக்கிட்டாரு. கொடான கொடி சோத்திரம் ஆண்டவருக்கு. என் பேரனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து திடீர்னு மயக்கம் வந்துட்டு டெங்கு காசை ஆஸ்பத்திரியில் டிப்ஸ் ஏற்றணும், எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கணும். நான் உடனே சுபகவரத்துக்கு ஃபோன் பண்ணி மாற்றி நானும் மகளும் ஜோம் பண்ணேன். சிஸ்டர் கவலைப்படாத, பேரனுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா ரிசல்ட்லேயும் நார்மலாக கொடுத்ததற்காக நான் கருத்த நாமத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் மாற்றி சின்ன பேரனுக்கு இதேமாதிரி அடிக்கடி ஜுரம் வந்தது. எங்கள் சின்ன பேரனுக்கும் அடிக்கடி ஜுரம் வந்தபோது ஜெபம் பண்ணான். அதுவும் கர்த்த நாமத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என் அண்டையிலே வாருங்கள். உங்களில் கிறிஸ்தவர்கள் மட்டும் என்கிட்ட வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை, நீங்கள் எல்லாரும் என் அண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிறைய பாரங்களை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, நிறைய கடனை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, நிறைய வியாதிகளை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, கூடவே கொஞ்சம் பாவ மூட்டையும் சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஆமேன். ஒரு சமாதானத்தை தரப்போறார். ஆமேன். ஒரு தைரியத்தின் ஆவியினால உங்களை நிரப்புகிறார். எல்லா பயத்தின் ஆவிகள், கோழைத்தனத்தின் ஆவிகளை எல்லாம் எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால ஆண்டவர் உங்களை நிரப்பி இனி தைரியமாக கிருபாசன தண்டையில் வருவீர்கள், தைரியமாக இனி காரியங்களை எடுத்து செய்வீர்கள், தைரியமாக இனி பேசுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி உங்களிடத்தில் இருக்கிற பயத்தை போக்க கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பயம் இன்டைரக்டா உங்களுக்கு வர வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்களை தடுத்துருது. நீங்க ஒரு பெரிய சாதனை படைக்க வேண்டியது இந்த பயம் தடுத்துருது. நீங்க பெரிய எழும்பி பிரகாசிக்காவது படிக்க இந்த பயத்தின் ஆவி உங்களுக்குள்ளால இருந்து உங்களை அடியோட கெடுத்துட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, என் பிள்ளைங்க நீ சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, ஏய் நான் சிங்கண்டா அப்படின்னும். ஆமீன். ஆமா, இனி இந்த நாட்களுக்கு பிறகு சிங்கத்தை போல தைரியமா இருக்க கர்த்தர் சில கிருபைகளை இன்னைக்கு கொடுக்க போறாரு. எடுத்து வாசிங்க. ஏசாயா 41:14 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த பயம் என்ன பண்ணா, இது ஒரு அவிசுவாசத்திற்கு அறிகுறி, அவிசுவாசத்திற்கு அடையாளம். இது ஒரு மனுஷனுக்குள்ளால முதல்ல டிப்ரெஷனை கொண்டு வருது, அதன் பிறகு அவனுடைய தூக்கத்தை கெடுத்துருது. நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வந்தா நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, ஏன்னா தூக்கம் வராது. அந்த டிப்ரெஷன் ஆவி என்ன பண்ணும், அவனுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்க வைக்கும். இதுக்கு மேல எனக்கு வாழ்வில்லை, இதுக்கு மேல எனக்கு முன்னேற்றம் இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற அந்த அவிசுவாசத்தை அவனுக்குள்ளால போட்டு அவனை டிப்ரெஷன்ல வைக்கும். அந்த டிப்ரெஷன் தான் பின் நாட்களிலே மன அழுத்தமாய் மாறுகிறான். அந்த மன அழுத்தம் தான் இன்னும் கொஞ்ச நாள் போகும் பொழுது மனநிலை பாதிப்பை கொண்டு வருகிறது.
அதுக்குள்ளால தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரை பிடிச்சிட்டு நீ எழும்பி நிற்கணும். உன் வாயில விசுவாச வார்த்தைகள் வரணும். அவிசுவாச வார்த்தை உன் வாயில வரவே கூடாது. விசுவாச வார்த்தைகள், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ளே வைக்கிறார். அதுக்கு பைபிள் வேர்ட் என்னன்னா விசுவாச எனர்ஜி, விசுவாச முயற்சி என்று சொல்லுகிறார். இந்த அவிசுவாசத்தை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எடுத்து போன, அவிசுவாசம் போயிடுச்சுன்னா, விசுவாசம் வந்துச்சுனாலே அவனுக்குள்ளால ஒரு தைரியம் வந்துடும். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பயத்திலேயே தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் தப்பு தப்பா எழுதும். ஏன்னா ஒரு விதமான பயம், பதட்டம், கேள்விக்கு ஆன்சர் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு அந்த பதட்டத்தில் தெரிஞ்சதையே கோட்டை விட்டுட்டு வரேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா, ஐயோ இது தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சே, இதை நான் கோட்டை விட்டுட்டேனே, அந்த பயம். அதனால என்ன ஆகுது, அந்த பிள்ளைகள் பிரகாசிக்க முடியலை. அதனால தான் இன்னைக்கு சொன்னார், என் பிள்ளைகளுடைய பயத்தை எல்லாம் இன்னைக்கு நான் அப்புறப்படுத்தினேன். என் பிள்ளைகளுக்குள்ள தைரியத்தின் ஆவியானவரை இன்னைக்கு நான் நிலைநிறுத்தினேன். காலையில் விசேஷித்த ஆவியை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு கோழைத்தனத்தின் ஆவியை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. இன்றைக்கு அந்த தைரியத்தின் ஆவியை உங்க ஒவ்வொருவருக்குள்ள தருவார். சிலர் பார்த்தீங்கன்னா பயத்தில் உளருவான். சிலர் பயத்தில் சிலருக்கு கையெல்லாம் அப்படி தண்ணி மாதிரி ஆயிடும். சிலர் சொல்லுவாங்க, ஆன்சர் பேப்பரில் எழுதிட்டு இருக்கும்போது அந்த பேப்பரை தண்ணி மாதிரி மாறிடுமா. காரணம் என்ன தெரியுமா, அந்த பயத்தில் வேர்வை வருது, வேர்வை கொப்பளிக்குதுன்னு சொல்லலாம். நார்மலாக வர்ற வியர்வைக்கு பதிலாக பயத்தில் என்ன ஆகும் தெரியுமா, கொப்பளிக்கும் வியர்வை. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மன வேதனையில தான் இரத்த வியர்வை வெளியே வந்துச்சான். இரத்த வியர்வை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளால கோழைத்தனத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பயப்படாத, உன் குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்றேன். நிறைய பேருக்கு குடும்பத்தில் அது நடந்துருமோ எது நடந்துருமோன்ற ஒரு பயம். அது மட்டும் இல்லை, கடந்த நாட்களில் வந்த சில இழப்புகள் உங்களை பயத்துக்குள்ளாலே வச்சு உங்களை அறைக்குள்ளால பூட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு அறைக்குள்ள கிடக்கிற ஒன்று ஆண்டவர் இழுத்து வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எடுத்து வாசிங்க. யோவான் 14:27 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் சொன்னார். ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், உன் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இது எப்ப ஆண்டவர் சீடர்ல பார்த்து சொன்னாருன்னா, அவர் தன்னுடைய பாடு மரணங்களுக்குள்ளால போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாவே சொல்லிட்டார். கலக்கங்கள் வரப்போகிறது, இழப்புகளை நீங்க பார்க்க போறீங்க, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போறேன். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் உங்க கூட இருக்க மாட்டேன், ஆனா என் சமாதானம் உங்களோடு இருக்கும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு அதை சொல்றார். ஹல்லேலூயா. உங்க இருதயம் எதை கண்டும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கிற, ஏன்னா ஆண்டவருடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆனாலும் இவனுங்களுக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டான். ஒரு நாள் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதற்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அறை கதவை சாத்திட்டு யூதருக்கு பயந்ததினால், ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க மகளே. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. இவ்வளவு தூரம் சொல்லியும் இவனுக்குள்ளால ஒரு அவிசுவாசம். அப்ப பாருங்க, மறுபடியும் உள்ளுக்குள்ள போய் யூதர்களுக்கு பயந்து. இன்னைக்கு யாருக்கு பயந்து நீ அறைக்குள்ளால இருக்கிற? யாருக்கு பயந்து வீட்டு கதவை சாத்திட்டு உட்கார்ந்து இருக்கிற?
அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் ஒன்றை வெளியே கொண்டு வரார். சிலர் பார்த்தீங்கன்னா புருஷன் குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா பயந்து கதவையெல்லாம் சாத்திட்டு பிள்ளைங்க லாக் பண்ணிடும், மனைவி போய் லாக் பண்ணிடுவா. ஏன்னா இந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்தால் மனுஷனாகவே இருக்க மாட்டார், மிருகத்தனமாக மாறிடுவார். அப்போ பாருங்க, பயந்து போய் அப்படியே அறைக்குள்ளால சாத்திட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை ஒரு சகோதரி வந்து ஜெபிக்க வரும்பொழுது சொன்னாங்க, என் புருஷனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, துரிதமாக ரட்சிப்பு வேணும். நான் சொன்னேன், கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படின்னும் தான் அவர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நிமிடமும் அந்த ரட்சிப்பு தாமதிக்க எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு நாங்கள் பயந்துட்டு இருக்கோம். நான் கேட்டேன், அப்படி பயப்படுற அளவுக்கு ஒரு புருஷன் அப்படி கொடூரமாவா இருக்கார்? அவர் சொல்கிறா, மதுபானத்தை குடிச்சிட்டு வந்து பல்ல கடிப்புன்னு நறுக்குன்னு அப்படியே அந்த அப்படி சத்தம் வெளியே வரும், அந்த பல்லு கடிக்கிறது. நான் சொன்னேன், பயப்படாத மகளே, இன்னைக்கு ஜெபம் பண்ணோம். அவருக்குள் இருக்கிற முரட்டாட்டத்தின் ஆவி, அவருக்குள் இருக்கிற இந்த துர்க்குணத்தின் ஆவி, அவருக்குள் இருக்கிற அந்த மதுபான வெறியின் ஆவிய கர்த்தர் இன்னைக்கு அப்புறப்படுத்துவார். ஏன்னா நீ சொன்னதை ஆண்டவர் கேட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ரட்சிப்பு தாமதிக்க எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ பயமா இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னாங்க, பிள்ளைகளை விரட்டி அடிக்கிற அப்பாவை பார்த்துருப்பீங்க, படக்கூடாத இடத்துல அடி படுற அளவுக்கு போட்டு மிதிப்பாராம். அது கூட அவருக்கு தெரியல, நம்ம பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை அப்படின்னு கூட இல்லாத அளவுக்கு கீழே விழுந்து கெஞ்சினா கூட காலெடுத்து மிதிப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தகப்பன். இந்த தாய் கண்ணீரோட சொன்னாங்க. நான் சொன்ன, ஆண்டவரே, எனக்கு அந்த தாய் சொல்லும் பொழுது உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது ஆண்டவரே. அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அது வாலிப பிள்ளைகளை மிதிக்கிற அளவுக்கு அது வெறியின் ஆவி, முரட்டாட்டத்தின் ஆவின்னு அதுக்கு பெயர் பைபிளில். இந்த முரட்டாட்டத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டு, ஆண்டவரே, அவருக்குள்ளால ஒரு நீடிய சாந்தம், நீடிய பொறுமையை, உங்களுக்குள் காணப்பட்ட இந்த நீடிய பொறுமையை தாங்க. இப்போ இந்த சகோதரி என்னிடத்துல வந்து முறையிடல், ஆண்டவரே உங்ககிட்ட முறையிட்டு இருக்கா, நீங்கள் இதை கேட்டுட்டு நீ பதில் போகாமல் போகிறதற்கு நீ சாதாரண மனுஷன் அல்ல, ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பது உடைய நாமம். இன்னைக்கு இந்த ஜபத்திற்கு பதில் தரணும். அப்போ அந்த மகளுக்காக நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு மங்கள வார்த்தை, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல அவருடைய இருதயத்தை நான் திருப்புவேன், உன் புருஷனுடைய இருதயத்தை நான் திருப்புவேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட அந்த எகிப்தியனை இனி அவன் என்றைக்கும் காண முடியாது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் கீழே விழுந்து வாரி வரும்பொழுது அவருக்கு கை செயல்படலை, ஒரு கை தூக்க முடியலை, சாப்பிட முடியலை. அப்போ தான் எந்த பிள்ளைய காலால் மிதிச்சாரோ அந்த பிள்ளை ஸ்பூன் எடுத்து சாப்பாடை ஊட்டி கொடுக்கும் பொழுது மடன்னு அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருது. சொல்கிறாரா, என் காலால் எத்தனை மிதி வாங்கியிருக்கேன், இன்னைக்கு என் கை ஒடுங்கி கிடக்கும் பொழுது, என்னுடைய முட்டி உடஞ்சி கிடக்கும் பொழுது, நான் நொண்டி வரும் பொழுது நீ அதை பார்த்து பழி தீர்க்கலையே, எப்படி எனக்கு அன்போடு சாப்பிடுங்க டேடின்னு என்னால் எப்படிமா அந்த சாப்பாடு ஊட்ட முடியுது? அந்த பாப்பா சொன்னாலா, அதான் இயேசுவின் அன்பு, என் இயேசு எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நாங்கள் அதை நினைக்கிறது இல்லைப்பா, இது நீங்கள் தெரிஞ்சு செய்யலை, உங்களுக்குள் இருந்து ஒரு ஆவி இதை செய்து, அதனால நாங்கள் உங்ககிட்ட கோவிச்சுக்கலை, அந்த ஆவியை தான் நாங்கள் கடிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மகள் சொன்ன பொழுது அந்த தகப்பனுடைய கண்களில் இந்த மடமடன்னு கண்ணீர் வந்து, அதுதான் மனம் திரும்பதிலின் கண்ணீர். குடும்பத்தை கூப்பிட்டார், எல்லார் மேலே இருக்கிறது ஒரு கை தான், இன்னொரு கை ஒடிஞ்சு கட்டி போட்டிருக்கு. இந்த கையை வச்சுட்டு சொன்னாராம், மனைவி பேரில் சத்தியம், பிள்ளைங்க பேரில் சத்தியம், இனி நான் இந்த மதுபானத்தை தொட மாட்டேன், உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு தகப்பனாகும், பொறுப்புள்ள ஒரு புருஷனாகவும் இருந்து குடும்பத்தை நடத்துவேன். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகாம இருந்தவரை ஆலயத்துக்கு போக வைத்தது இந்த பிள்ளையுடைய நற்கிரியை, இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை. ஏன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் வறுப்படைகிற மாதிரி தான் அவர் ஒவ்வொன்றும் செய்வார். ஆனால் அந்த பிள்ளைகள் தகப்பன் செய்த காரியங்களை மறந்து இயேசுவின் அன்பை அந்த தகப்பனுக்கு கொடுத்தார். பைபிளில் ஒரு நல்ல வசனம் இருக்கிறது, உங்களுடைய சாட்சி உள்ள நடக்கைகளினாலே உங்கள் புருஷனை ஆதாயப்படுத்துங்க. சாட்சி உள்ள நடக்கையினால உங்கள் அப்பாவை ஆதாயப்படுத்துங்க, அம்மாவை ஆதாயப்படுத்துங்க. சாட்சி உள்ள நடக்கை. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க என்ன தெரியுமா, அன்னைக்கு அடிச்ச இல்லை நொண்டி நட, இந்த கையால் தானே என்ன அடித்த, கை முறிஞ்சு போச்சு இல்லை, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், இப்படி இன்னைக்கு சொல்லுகிற பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய மகள், வாலிப பிள்ளை, அடிப்பட்டவ மிதிப்பட்டவ தகப்பனுக்கு அந்த அன்பை பரிமாறினாள். அந்த அன்பு
அவரிடத்தில் இருந்த எல்லா முரட்டாட்டங்களை மாற்றினது. பயந்து போயிருந்த அந்த குடும்பம் இப்போ சமாதானத்தின் குடும்பமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவரே அவர்களை மாற்றி தருகிறவர். குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டா அவங்க மூலமா முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை எனக்கு நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. சிலர் சொல்றாங்க, இந்த குடிகார புருஷன் என்னை விட்டு போனா போதும். ஒரு நாளும் சொல்லாதீங்க, ஆண்டவரே இந்த குடிகார புருஷனை நல்ல புருஷனை மாத்தித்தாங்க, நல்ல புருஷனை மாத்தித்தாங்க. ஒரு முறை ஒரு தாயார் சொன்ன காரியம், அடிக்கடி அவங்க புருஷன் வந்து பண்ற, இது இன்னொரு சம்பவம் சொல்றேன், அடிக்கடி வந்து பண்ற கொடுமையினால மனைவி சொல்லுவாங்களாம், யார் யாருக்கோ சாவு வருது, உனக்கு சாவு வரமாட்டேங்குத, போற இடத்துல போய் செத்துப்போன்னு சொல்லி கோவத்தில் திட்டுற அளவுக்கு அந்த குடும்பத்தில் அவருடைய கொடூரம் இருக்குமா. யார் யாருக்கோ சாவு வருது, உனக்கு சாவு வரமாட்டேங்குத, பேசாம போற இடத்துல செத்துப்போம். ஒரு நாள் அவன் சாராயம் குடிச்சு, அந்த சாராயத்தில் விஷ சாராயம் இருந்ததுனால நிறைய பேர் செத்ததுல இவனும் ஒருத்தன் செத்து போயிட்டான். அதுக்கு பிறகுதான் தெரியுது, குடிகார புருஷனா இருந்தாலும் புருஷன்ற ஸ்தானம் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவளுக்கு பெரிய பாதுகாப்பு இருந்துச்சு. இந்த சகோதரி சொல்றாங்க, என் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அவரை அழிச்சதோ தெரியல, இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவேன். ஆனா இப்ப என் புருஷன் இல்லாததுனால நடக்கிற கொடுமைகள் அவர் பண்ணின கொடுமைகளை கூட அதிகமா இருக்கிறது. அது வரைக்கும் புருஷன் இருக்கும் பொழுது, அவன் குடிகார புருஷனா இருந்தா கூட ஒரு பையில என் வீட்டுக்குள்ள வரமாட்டான், கண்டவன் எல்லாம் வீட்டுக்குள்ள வர்றான், வாலிப பிள்ளைய வச்சிட்டு இருக்க பயமா இருக்கு. அப்பொழுது அந்த சகோதரி இடத்துல சொன்னேன், இதுக்கு மேல இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்க பேசக்கூடாது. இப்ப அழுகிறாள், புரளுகிறாள், என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. இப்பதான் அவளுக்கு தெரியுது, குடிகார புருஷனா இருந்தாலும் அந்த புருஷன் ஸ்தானம் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய வேலி. இந்த மகளை நான் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி நான் சொன்னேன், உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சிருங்க. அம்மா ஊர்ல இருக்காங்க, இல்லை உங்க அம்மாவை வீட்டில் வைங்க, ஒரு ரூபாயிலும் வரமாட்டான். தேவனுடைய ஆலோசனை. நேரம் ஃபோன் பண்ண, அம்மா எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அப்பொழுது அந்த தாயார் வந்து, அவளுடைய தாயார், வயசான தாயார் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்தது. இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம். அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரல, என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிற. நீண்ட நாட்களாக பயந்து அடுத்த மனுஷனுடைய முகத்தை பார்க்க முடியும், நைட்டு தனியா படுத்து தூங்க முடியும், ஒரு மரண பயம், ஒரு தோல்வியின் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வேலை இல்லை என்ற பயம், வயசு கடந்துட்டு போ, நல்லது நடக்கலையே என்ற பயம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் இந்த பயத்தின் அவிசுவாசத்தினால் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கு. இன்னைக்கு என் பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வந்திருக்க, முதல்ல என் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் பெருகும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஒரு தகப்பன் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னது போல, முதல்ல என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றி விசுவாசத்தின் அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மேல போடுங்க. பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி, கோழைத்தனத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி, தைரியத்தின் ஆவியினால என் பிள்ளைகளை நிரப்பு. தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று சொன்ன வசனத்தின்படி அது எப்பொழுது இவர்கள் இருதயத்தில் வந்து தங்குவதாக. தைரியத்தின் ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள் வந்து வாசம் செய்வீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு தருவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை இன்றைக்கு கர்த்தர் கையில் எடுப்பீராக. அந்த கரத்தை, அந்த காரியத்தில் இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு அற்புதம் நடக்கட்டும். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இனி கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. சின்ன சின்ன காரியம் கூட நடக்கல, எதுவுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல, எதுவுமே கிடைக்கல, மனம் நொந்து அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். இன்னைக்கு பிறகு அப்படி கேட்ட ஜனங்களுக்கு முன்பாக
கர்த்தர் என்னென்ன செய்தார்னு பட்டியல் போட்டு சொல்லுகிற அளவிற்கு ஆசீர்வாதங்களின் பட்டியலை என் பிள்ளைகளை சிரசில் வைத்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய சரீரத்தில் இருக்க எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்கி பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறட்டும். நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அமெரிக்க தேசத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் சிறப்பு உபவாச கூடுகை. அன்பானவர்களே, வருகிற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நியூ ஜெர்சியில் அமைந்துள்ள சென்ட் மேத்யூஸ் எபிஸ்கோபல் சர்ச் நம்பர் 167 ஸ்பிரிங் வேலி ரோட், பிராமஸ், நியூ ஜெர்சி 07652 என்ற முகவரியில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகை நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற இக்கூடுகையில் அநேக மக்கள் கலந்து கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். வியாதியிலிருந்து சுகம் கிடைத்தது, விசா பிரச்சனைகள் நீங்கியது, புதிய வேலைவாய்ப்பிற்கான வாசல் திறந்தது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. ஆகவே இந்த வருடமும் இக்கூடுகையில் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த கூடுகையில் கலந்து கொள்ள உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் உற்சாகப்படுத்தி அழைத்து கொண்டு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கூட்ட முடிவில் யாவருக்கும் சிறப்பு தனி ஜெபம் ஏறெடுக்கப்படும். அன்பின் விருந்தும் பரிமாறப்படும். மேலும் பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் சிறு பிள்ளைகளை தவறாமல் அழைத்து கொண்டு வாருங்கள். சிறு பிள்ளைகளுக்காக சிறப்பு தனி வகுப்புகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இக்கூடுகையில் கலந்து கொள்ள எங்களது இணையதளத்தின் மூலம் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து இப்பொழுதே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பிரதர் பிரதீப் குமார் +1 347 671 5190 மற்றும் பிரதர் ஜேக்கப் செல்வராஜ் +1 917 595 0404. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.